வாங்க ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா? ஃபஸ்ட்டு ப்ரானை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வினிகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே சோயா சாஸும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 1 hour கிட்ட வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்ச ப்ரானை ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அந்த எண்ணெயிலே தான் நல்லா வேக வச்சு எடுக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதுலேருந்தே நல்லா தண்ணி விட்டு வரும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணாமல் நார்மலாக ப்ரான் வெந்து வர அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேன்லே இருக்கிற மசாலா கூடவே ஒரு 3 எக்கை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா அந்த மசாலாவிலே உப்பு இருக்குன்றதுனால நான் எக்குக்கு எதுவும் தனியாக உப்பு ஆட் பண்ணல. இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சேம் பேன்லே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு இது ஆனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், குடமிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது காயும் ரொம்ப வெந்துடக்கூடாது. ஓவர் குக் ஆகாத அளவுக்கு தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுக்கும்போதே ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்புமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் உப்பு வந்து கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ரான்லேயே வந்து சோயா சாஸும் வினிகரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல.
சாஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரானையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சில்லி ஃப்ளெக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. நான் சில்லி பவுட்ரு எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாமே ப்ரானில் ஆட் பண்ணது மட்டும்தான். நான் இதில் பெப்பர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.